நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தி நீங்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. ஒரு சில ஜெப குறிப்புலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, ஜெபிக்க சொல்கிறீங்க, அதற்காக நன்றி. இதன் மூலமாக என்ன தருதுன்னா, நீங்கள் செய்தி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. நான் ஒரு சில யோசித்து பார்ப்பேன், நம்ம செய்தி யார் பார்க்குறான்னு நமக்கு தெரியலையே அப்படிலாம் யோசித்து பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து பேசும் பொழுது காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக அந்த செய்தியின் மூலமாக என்ன செய்கிறார், ஜனங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. நம்முடைய ஜாஷ்வா டிவியில் நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. என்னுடைய செய்தியை மட்டும் பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். ஜாஷ்வா டிவியில் நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலை, ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா, இந்த ஜாஷ்வா டிவி நீங்கள் போட்டு செய்தியை நீங்கள் உட்காந்து கேளுங்க. செய்தி வேலை, பாடல் வேலை, ஆராதனை வேலை, அந்த வேலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். தற்கொலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்கள கூட ஆண்டவர் மாற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சவங்க கூட ஜாஷ்வா டிவியில் வந்த செய்தியை கேட்டு, இல்லை என்னால் வாழ முடியும், என்னை ஆண்டவர் வாழ வைப்பான்னு சொல்லி சாட்சிகள், நிறைய சாட்சிகள் இருக்குது. இதை நம்ம பொய்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் சாட்சிகளை நிறைய வச்சுருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, செய்திகளை கேளுங்க, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், அதனுடைய சாட்சியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் எல்லா துதி, கனம், புகழ், மையம் எல்லாவற்றையும் ஏசப்பாக்க நாங்கள் செலுத்துகிறோம். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, நாங்களும் பலகீனமானவர்கள் தான். அதனால் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இந்த ஏசப்பா இந்த காரியத்தை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. மறுபடியும் ஜாஷ்வா டிவிக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்தி நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சரி, நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு 4 வாரமாக ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். குறைவு என்பது இல்லை. குறைவு என்பது உன் வீட்டில் இல்லை. குறைவு என்பது உன் குடும்பத்தில் இல்லை. குறைவு என்பது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இல்லை. குறைவு என்பது உங்கள் வியாபாரத்தில் இல்லை. குறைவு என்பது உங்கள் ஊழியத்தில் இல்லை. எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பலை. என்ட பணம் இல்லை, என்ட பொருள் இல்லை, என்ட அழகு இல்லை, என்ட ஆசீர்வாதம் இல்லை, என்ட ஊழியம் இல்லைங்கிற வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அடுத்தவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. சங்கீதம் 34 சங்கீதம் 10வது வசனம் தான் நம்ம அந்த செய்தியை தான் தலைப்பாக வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து ஒரு 3-4 வாரமாக அந்த செய்தி இதான் தலைப்பு. அப்போ நம்ம என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் நமக்கு குறைவுகளை எல்லாம் எடுத்து போட்டு நிறைவாக்கி தருகிறார் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து இதுக்கு முந்தின செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் இடத்துல பாருங்கள். சரியா? இன்றைக்கு இந்த வாரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், இப்போ சங்கீதத்தை வாசிக்கிறோம். சரியா? சங்கீதம் 34 சங்கீதம் 10வது வசனம், இதுதான் நமக்கு செய்தியின் தலைப்பு. குறைவு என்பது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம், அந்த ராஜாவோட குட்டிகளுக்கு கூட சாப்பிட வழி இல்லாமல் குறைஞ்சி போய் கிடக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. குறைவு என்பது உங்கள் வீட்டில் இல்லை.
குறைவு என்பது உங்கள் உடம்புல இல்லை, குறைவு என்பது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்னென்ன காரியத்தில் குறைவு இல்லை என்று சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒரு 2, 3, 4 செய்தி நாங்கள் போட்டுட்டோம். அந்த செய்தி நீங்கள் வரிசையாக நீங்கள் பாருங்கன்னா எந்தெந்த காரியத்தில் இருக்கிற குறைவை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருகிறார் என்று சொல்லி செய்திகளை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாரம் ஆண்டவர் எந்த காரியத்தில் இருக்கிற குறைவை உங்களுக்கு நிறைவாக்கி தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் செய்திக்கு வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்வது ரொம்ப மிகவும் நல்ல ஒரு காரியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இது 1வது வசனத்திலேருந்து பார்க்கலாம். இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர் இதான் சொல்கிறார். சொல்லிட்டு வரும்போது சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ள குறைவு இல்லாமல் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், இந்த உலகத்தில் நீங்கள் ஆத்துமாக்களை சேர்க்க முடியும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுக்காக ஊழியம் செய்யணும். மாமிசத்தில் ஏதோ ஒரு குறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறைவு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாய் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு செய்தி கொடுக்குறேன்னா வீட்டில் நல்லா பைபிள் வாசிக்கணும், வீட்டில் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி காரியத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்காது. நான் சினிமா பார்த்துக்கிட்டு, நாடகத்தை பார்த்துக்கிட்டு, கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு ஊரை சுற்றிட்டு அலைஞ்சோம்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு என்பது வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமாய், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், உங்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்குது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க கரெக்டு, நான் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன் கரெக்டு, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்குது. அது என்ன குறைவு என்று சொன்னால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பேதுரு ஆண்டவரை மதலிச்சுதான், தோமு ஆண்டவர் விசுவாசிக்கல. ஆண்டவரை நான் கையை பார்க்கணும், ஆணி அடிக்கப்பட்ட அந்த கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோம விசுவாசிக்கல. இப்படி ஒவ்வொரு சீஷர்களும் ஆண்டவரை விசுவாசிக்கல, ஆண்டவரை முழுமையை ஏற்றுக்கொள்ளலை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியும்னு நினைச்சு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுமையாய் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வரலை அப்படின்னா நீங்கள் குறைவு போட்டு தான் இருக்க முடியும். உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த செய்தி எல்லோரும் பார்க்குறீங்க. 2008 சரியா, திருநெல்வேலியில் அக்னியின் மதில் ஊழியங்கள் சொல்லி டேனியல் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் ஊழியம் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்களும் அவங்களோட வீட்டுக்காரமாக 2 பேரும் போலீஸ் துறையில் போலீஸை வேலை பார்த்தவங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் வேலையை வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இப்போ முழு நேரமாக ஊழியம் பண்ணுறாங்க. திருநெல்வேலி பகுதியில் நிறைய இடத்துக்கு ஆண்டவங்களை எடுத்து அவங்கள பயன்படுத்துகிறார். வல்லமை உள்ள கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் ஊழியம் செய்கிற நல்ல ஒரு தேவ மனிதர். 2008 அந்த தேவ மனிதர் எங்கள் நல்லூர் பகுதிக்கு வந்தார். நான் வாலிப நாட்களில் அந்த ஆலயத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது அந்த வாலிப மீட்டிங்கில் டேனியல் ராஜ் அண்ணன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் பெற்றேன். அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அண்ணன் மேலே கை வச்சு அப்படி ஜோம் பண்ணும்போது அப்படி தீ பிடிச்சு எரிகிற மாதிரி ஒரு ஃபயர்,
வல்லமை உள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கினார். அதுக்கப்புறம் பல காலங்கள் வருடங்கள் மாறி போய் வந்தாலும், எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் போனாலும், அன்றைக்கு நான் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இன்றைக்கு என் கூட இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும் சொல்லி தெரியல. டேனியல் ராஜன் ஊழியம் பண்ணுகிற அவர் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்குது. 2008 பெற்ற அபிஷேகம், இன்றைக்கி 2025 8வது மாதம். இன்றைக்கும் அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்கும் வேணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால்தான் நீங்கள் எங்கே போனாலும் ஊழியம் செய்ய முடியும், எந்த இடத்துக்கு போனாலும் பயப்படாமல் வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நிலையான வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவோடு கூட இருந்த 12 பேரில் ஒருத்தர் செத்து போயிட்டார். 11 சீஷர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் தான் குறைவு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும், குறைவு இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும், குறைவு இல்லாமல் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் உங்களால் முதல்ல பரிசுத்தமாக வாழ முடியாது, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஆண்டவருக்காக கொடுக்க முடியாது, ஆண்டவருக்காக நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் ஓட்டம் அந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக தான் இருக்கும். போராட்டமாக இருந்தாலும் இந்த குறைவு என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா குறைவுகளையும் உடைத்து நம்மை அவர் ஓட வைக்கிற தேவனாக இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை உருவாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல், ஆவிக்குரிய வரங்கள் இல்லாமல், ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் உங்களால் பாட்டு படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏன்? குறைவு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய குறைவு இருக்குது. நல்ல கை இருக்குது, நல்ல கால் இருக்குது, நல்ல கண் இருக்குது, அதை சொல்லலை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேண்டும். அன்றைக்கு 2008 நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இன்றைக்கும் எனக்குள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னை நிறைய நேரத்தில் பாதுகாக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்னை இன்னும் நடத்தி கொண்டு பல இடங்களில், பல கிராமங்களில் இன்றைக்கும் நான் ஊழியம் செய்யத்தக்கதாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு காரணம் அந்த 2008 அன்றைக்கு டேனியல் ராஜன் அப்படிங்கிற அந்த அண்ணன் மூலமாய், அந்த ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இன்றைய வரைக்கும். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்படியே நீங்கள் 17வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் இன்னைக்கு யோசிக்கிறீங்களா, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என் பிள்ளை இப்படி ஒழுங்கு இல்லாமல் சீர் இல்லாமல் இப்படி அசிங்கமாக இருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு உட்காந்துருக்கீங்களா? கர்த்தருடைய கர்த்தரை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் மகனை நீ நிரப்புவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கள் பெந்தேகோஸ்தேன்னு ஒரு நாள் வந்துச்சு. 120 சீஷர்கள் ஒன்று கூடி ஒரு மேல் மீட்டு மச்சறையில் ஒன்று கூடி பாடல் படித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பயங்கரமாய் இறங்கினார். ஒவ்வொரு மனிதர்களும் பல பல பாசைகள் பேசத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் எடுத்தவர் பயன்படுத்தினார், நிரப்பினார். அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரை பேதுரு நடந்து போகும் பொழுது
அவனுடைய நிழல் பட்டு சாக கிடக்கிற மனுஷன், பலகீனமாக கிடக்கிற மனுஷன் எழுந்து நடக்கான். அவன் மேலே இருக்கிற சட்டையை தொட்டோடனே, கயிறை தொட்டோடனே சுகம் பெறுறாங்க. பேதுரு பார்க்கும் பொழுது அந்த மனிதனை கூப்பிட்டு பார்த்து பேசி அவனுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். அற்புதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சீஷர்களையும் அவர் எடுத்து பயன்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஏதோ பைபிளுக்கு கடமறைக்கு பைபிள் வாசிக்க, ஏதோ ஜோமனும், ஏதோ ஆலயத்துக்கு போனோம் இல்லைங்க. அப்படிலாம் இருந்தால் அந்த உலகத்தில் வாழ முடியாது. பிசாசு ஈஸியாக தட்டியிருந்தான். இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரங்களை பிசாசு தட்டி விட்டுட்டான். ஏன்? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் குறைவாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் குறைவாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜோமனுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா? கொடுப்பார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். காலம் கடைசி நாட்களுக்குள்ளே வந்தாச்சு. கடைசி நாட்களுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஜோமனுங்க, நான் குறைவாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜோமனுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனங்களும் ஆவிக்குரிய வசனங்கள். ஆவிக்குரிய வசனங்கள். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஏதோ குறைவாக இருக்கிறீங்க, அப்படி தானே? நானும் இன்னும் ஒரு காலத்தில் குறைவாக இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிரப்புற உடனே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு அந்த பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய 9 வரங்களும் ஒரே மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கல. இந்த மனிதனுக்கு இந்த வரம் கொடுத்தா என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்து எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டு உட்கார்ந்துருக்கிற, எனக்கு இப்படி ஜோம் பண்ண தெரியல, எனக்கு இப்படி பாட்டு படிக்க தெரியல, எனக்கு இப்படி ஒர்ஷிப் பண்ண தெரியல, எனக்கு இப்படி செய்தி கொடுக்க தெரியல, எனக்கு இந்த உலகத்தில் வாழ முடியல என்று சொல்லி கவலையோட கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆவிக்குரிய வரத்தை எனக்கு தாங்க. நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப கவனம். பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளராமல் நன்மைகளை பெற முடியாது. நல்லா வேலை பார்க்குறது பெருசு இல்லை, பெரிய பெரிய கடைகள் வச்சுருக்கிறது பெருசு இல்லை, 10 லட்ச ரூபா காணிக்க போடுறது பெருசு இல்லை. செய்தியை கேட்குறீங்களா? 30 லட்ச ரூபாய்க்கு ஆலயத்துக்கு கோபுரம் கட்டி கொடுக்கறது பெருசு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? ஊருக்குள்ள உங்கள் பேர் என்ன சொல்லுதாங்க? உங்களை பார்த்து என்ன சொல்லுதாங்க? உங்கள் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுதாங்க? உங்கள் குடும்பத்தை பார்த்து என்ன சொல்லுதாங்க? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஆசீர்வாத தட்டு 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தா பரிசுத்த ஆவியான் நம்ம கூட இருக்க? அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். கேளுங்க, ஆண்டவரே நான் குறைவுள்ள மனிதனாக இருக்கிறேன், இந்த உலகத்தில் இதுதான் பெருசு நினச்சேன், இந்த உலகத்தில் இதுதான் பெருசு நினச்சேன். இல்லை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீர் எனக்குள்ளே வாங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க. நான் குறைவுபட்டு இருக்கிறேன்,
என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட சந்தோஷம் இருக்குது, என் இடத்துல வீடு இருக்குது, பணம் இருக்குது, என்கிட்ட சகல சொத்துக்கள் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இல்லை, நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அழைக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவார், உங்களோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார். உலகம் மோசமான உலகம். உங்கள் கூடவே இருந்து குழியை பறித்து உங்களை கொன்றுவான், உங்களை வாழவே விட மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் கூட பேசுவார். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். பேதுருவோடு கூட பேசினார். சவுல் பவுலாய் மாறி பவுலோடு கூட கர்த்தர் பேசினார். எடுத்து நீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களோடையும் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்கக்கூடாது. நாம் வாழ்கின்ற வெளிப்புற வாழ்க்கையில் உள்ளான ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம வேலை பார்க்கும்போது நம்முடைய முகம் வேறு, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது முகம் வேறு, நம்ம ஆலயத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு வாழ்க்கை, வீட்டில் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றதுண்டா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நல்லா வாசிங்க, நிறைய எழுதி வச்சுருக்கேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12, 13, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லா வசனம் நீங்கள் வாசிங்க. நீங்கள் குறைவாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் குறைவாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை இன்றைக்கி ஆண்டவர் நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறார். நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க முடியுமா? இருக்கிற இடத்துல விட்டு கொடுக்க முடியுமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். இருக்கிற இடத்துல உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா? நீங்கள் பெரிய படிப்பு படித்தவர்களாக இருக்கலாம், நிறைய பணம் வச்சுருக்கலாம், நீங்கள் பெரிய யாராயினாலும் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. இல்லை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதமும் அது அழிஞ்சிரும். சோமனுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வாங்க, எது நன்மை எது தீமை எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னோடு கூட பேசுங்க. நான் என்ன செய்யணும்? நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைவாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைவாக இருக்கிறேன், என் பாத்திரத்தை நிரப்புங்க. நான் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்தில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளை நீர் ஆளுகை செய்வீராக, நாங்கள் செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை அறியாமலே உங்கள் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார். உங்களுடைய இருதயத்தில் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்னால் அழகாக உணர முடியும். ஏன்னா என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னை அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நான் நீதிமான் சொல்லலை, நான் பரிசுத்தவான் சொல்லலை. எனக்குள்ளும் ஒரு சில குறைகள் உண்டு. ஆனாலும் என்னை வழி தப்ப விடாமல், நான் பாவத்திற்குள்ளாய் விழுந்து விடாதபடி என்னை பாதுகாத்து 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 என் பாத்திரத்தை நிரப்பி 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 பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார், என்னை வழி நடத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் திட்டமும் தெளிவாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களிடத்தில் உண்டா? ஆவிக்குரிய வரங்கள் உங்களிடத்தில் உண்டா? ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் நல்லவர்களாய் இருக்கிறீர்களா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இந்த கேள்விகளை கேட்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிற வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் குறைவுகளை நிறைவாக்குவீராக. குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளாய் நிரம்பட்டும். ஒவ்வொரு இருதயத்தை உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. யார் எல்லாம் வாஞ்சையாய் இதை கேட்கிறார்களோ,
பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாளோ, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாளோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தின் மூலமாய் ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை நிரம்புவதாக. குறைவாய் இருக்கிற இருதயம் எல்லாம், குறைவாய் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம், குறைவாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்குறதற்காய் நன்றி. எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து செய்தி நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை நிரப்பியிருக்கிறார், இன்னும் உங்களை நிரப்புவார். செய்தி புரியலைன்னா மறுபடியும் ஒரு கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென்.